அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். இந்த 2000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து எலக்ட்ரானிக்கல் பொருட்களா இருக்குது. அதை இல்லாம பெட்ஷீட், அதாவது பெட்ஷீட்டும் அதனுடைய பில்லா கவரும், அது இல்லாம கோட் சூட்டு, அது மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து கொடுக்கக்கூடியது வந்து பாத்துட்டீங்கன்னா கப்பல் வாட்ச், அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ற மாதிரி வாட்ச், எலக்ட்ரானிக் வாட்ச், பவர் பேங்க், சோலார் லைட்டு, ப்ளூடூத், டார்ச் அண்ட் டிம்மர் இதுவும் கொடுக்குறாங்க. இது இல்லாம குவாண்டம் பிரஸ்லெஸ், இந்த மாதிரி எல்லாம் இதுல வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இது எதையோ ஒண்ணு வந்து நம்ம வந்து வாங்குறோம். இந்த 2000 ரூபாய்க்கு வாங்குறோம். இந்த 2000 ரூபாய்க்கு வாங்கும்போது நமக்கு வித் ப்ராடக்ட் கிடைச்சிருது. ஓகேவா? வித் ப்ராடக்ட் கிடைச்சிருது. சரியா? ப்ராடக்ட் கிடைச்சிருது. அப்ப நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல எந்த ஒரு காசு நமக்கு வந்து கொடுத்ததுக்கு நமக்கு பொருள் வந்ததுனால இங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இங்க வந்து எடுத்துக்கணும். புரியுதா? இது ஜீரோ இன்வெஸ்ட் தான் இது வந்து. புரியுதா? அப்படிங்கும்போது நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்றோம். இப்ப நம்ம வந்து இதுல வந்து முதல்ல இப்ப இந்த 2000 ரூபாய் கொடுத்து இப்ப நான் ஜாயின் பண்றேன். நான் ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜாயின் பண்றது வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரு பேல் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த பேல் அப்படிங்கறதுல நம்ம வந்து ஜாயின் பண்றோம். இது வந்து ஒரு ரேங்க். இதுல நீங்க ஜாயின் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அப்ளைனர் இதுல வந்து யாரு உங்களை வந்து இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஆர்வப்படுறீங்களோ, அவங்களை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய ஃபேவரட் நேம், அதாவது யூசர் நேம், யூசர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேவரட் நேம், உங்களுடைய நேம், பேங்க்ல என்ன நேம் அந்த நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா போதும். அவர் வந்து உங்களுக்கு 2000 ரூபாய் பணத்தை வந்து நீங்க கம்பெனிக்கு அனுப்பின ஸ்கிரீன்ஷாட்டையும் சேர்த்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஐடி பதிவு பண்ணி கொடுத்துருவார். அப்போ உங்களுக்கு அங்கே ஒரு ஐடியும் பாஸ்வேர்டும் கிடைச்சிரும். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த இடத்துல நீங்க வந்து 2 நபர்களுக்கு இந்த விஷயத்த இப்ப எப்படி நான் வந்து சொல்றேனோ அது மாதிரி நீங்க இந்த விஷயத்த ஒரு 2 பேருக்கு சொல்றீங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூ அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல இங்கிட்டும் இந்த பக்கம் இப்படி போட்டுக்கிடுவோம். இங்கிட்டு ஏங்கிற ஒரு நபரை சேர்க்குறீங்க, இங்கிட்டு பிங்கிற ஒரு நபரை சேர்க்குறீங்க. இவ்வளவுதான் நீங்க செய்யக்கூடிய வேலை. இது செய்யும் போது கம்பெனி நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிறதுல 2000 ரூபாய் உங்களுக்கு பேர் மேட்சிங் அமௌண்டா கொடுக்குறாங்க. எந்த ஒரு கம்பெனிலையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே பைனரி சிஸ்டம், இது வந்து பாத்தீங்கன்னா பைனரி சிஸ்டம், அது நான் முதல்ல சொல்லணும். பைனரி சிஸ்டம் தான். இதுலயும் கேரி ஃபார்வேர்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல கேரி ஃபார்வேர்டு இருக்குது. ஃபார்வேர்டு வந்து இதுல இருக்குது. கேரி ஃபார்வேர்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ஒரு நபரை சேர்த்துட்டு நாளைக்கு ஒரு நபரை சேர்த்தாலும் இந்த பிளஸ் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. நம்மளுடைய உழைப்பு வீண் போகாம இங்க நமக்கு வந்து வருமானம் கிடைக்குது. அப்ப 1:1க்கு வந்து 2000 ரூபாய். இந்த இதுல ஒரு நாளைக்கு 10 பேர் நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது 10 இது இங்கிட்டு 10 10:10 நீங்க முடிச்சீங்க அப்படின்னா 20,000 வரை நீங்க இதுல இன்கம் எடுக்க முடியும். என்ன சார் இவ்வளவு கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப இந்த ஏபி அப்படின்னு நீங்க 2 பேர் சேர்த்துட்டீங்க. உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைச்சிருச்சு. இப்ப அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? ஆளுக்கு இங்க இப்படி 2 நபர்களை கொடுப்பாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி இவர் என்ன செய்வார்? ஏக்காரர் என்ன செய்வாரு? இந்த பக்கமும் இந்த மாதிரி ஒரு ஏபின்னு 2 பேரும் இவர் கொடுப்பார். புரியுதா? இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த இடத்துல கம்பெனி என்ன செய்யுதுன்னா இது வந்து உங்களுக்கு முதல் லெவல், இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல், 1வது லெவல். புரிஞ்சுக்கோங்க. இதுக்குத்தான் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப 2வது இவங்க சேர்த்த இந்த 4 பேர் மூலமா உங்களுக்கு 2000 ரூபாய் வரும். எப்படின்னா இந்த சைடோ இந்த சைடு பேர் மேட்சிங்ல உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்துடுறாங்க. என்ன சார் 4 பேர் இங்கிட்டு 2 இங்கிட்டு 2 இருக்கு, நீங்க என்ன சார் நீங்க 4க்கு நீங்க 2 தான் ஒரு ஜோடி தான் சேரும் அப்படின்னா இது லெவல் பைனரி. பேல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லெவல் பைனரி. இந்த லெவல் பைனரி அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல நமக்கு ஒண்ணு இங்கிட்டு ஒரு ஜோடி இங்கிட்டு ஒரு ஜோடி இருக்கு இல்லையா, இதுல இங்க இந்த கவுண்ட் எடுத்துக்கும் இந்த கவுண்ட் எடுத்துட்டு அப்படியே நமக்கு 2000 எடுத்து கொடுத்துறாங்க. ஏன் அப்படின்னா இவருக்கும் நம்ம பேர் மேட்சிங் அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, இந்த பிங்கிற ஏங்கிற நபருக்கும் நம்ம பேர் மேட்சிங் அமௌண்ட் கொடுக்கணும். அந்தனாலதான் இந்த மாதிரி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. புரியுதா? அப்ப இந்த மாதிரி கொடுக்கும்போது இது மாதிரி 10 லெவல் வர இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இதுக்கு கீழே இப்படி இறங்கும், இதுக்கு கீழே இப்படி இறங்கும், இதுக்கு கீழே இறங்கும், இதுக்கு கீழே இறங்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4
5 6 7 8 இந்த மாதிரி அடுத்து அவங்க இந்த ஏங்கிற ஒரு சேர்ப்பார் இல்லையா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 4 6 சாரி 8 16 32 64 128 256 512 1024. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம சேர்த்த நபர், இது அவங்க சேர்த்த நபர், இது அவங்கவுங்க. இந்த 4 பேரு ஆளுக்கு 2 பேர் கொடுப்பாங்க. இந்த 8 பேர் ஆளுக்கு 2 பேர் கொடுத்தா 16 பேர். இந்த மாதிரி இது வந்து 10 லெவல் வர கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அப்ப தெளிவா தெரியலங்க சார். இந்த மாதிரி இந்த 10 லெவலுக்குள்ளதான் இறங்கும். இந்த எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோடிக்கான 2000 ரூபாய் மட்டும் நமக்கு இன்கமா கொடுக்குறாங்க. அப்ப இந்த 10 லெவல்ல இந்த 1024 பேர் வர்றதுக்கு நம்ம அது வரையா சார் ஆகும் அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது இந்த சைடுல கரெக்டா 10 நபர்கள் இங்கிட்ட யாரோ ஒருத்தர் நம்மளுடைய அப்ளைனரா இருக்கலாம், யாரோ நமக்கு மேல இருக்கவரா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க. இதை ஏபின்னு வைக்கிறத ரைட்டு லெப்ட்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப ரைட் சைடுல வந்து ஒருத்தர் கொடுத்துட்டாரு, அவர் நல்ல லீடர். அவர் என்ன செஞ்சிட்டாரு, இங்கிட்டு அவருடைய அந்த சில்வர் அப்படிங்கிற அடுத்த ரேங்க கொண்டு போறதுக்காக அவர் என்ன செய்யறாரு, இங்க அவர் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் போட்டு அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்ப உங்களுக்கு இந்த சைடுல காலியா இருக்கும், அப்ப அங்க பவர் இருக்கும் உங்களுக்கு. இதான் கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இங்க நபர்களை சேர்க்கும் போது இந்த சைடுலயே சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த லெப்ட்ல இந்த சைடு கடைசிலேயே இப்படி கீழே 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 யார் யூசர் நேம் இருக்கோ அவங்களுக்கு கீழே நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா 10 நாள் கூட ஆகாது. அதே மாதிரி அந்த பக்கம் உள்ளவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா 2 சைடுலுமே 10 நாள்ல நீங்க சில்வரை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த சில்வருக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறதை நான் சொல்றேன். இப்ப இது வந்து பேல், இந்த பேல்ல வந்து லெவல் பைனரி அப்படிங்கிறது எப்படிங்கிறதை நான் சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இந்த லெவல்ல வரதுலதான் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி நமக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா, இந்த 2வது லெவல்ல உள்ளவருக்கு 3வது லெவல்ல 4வது லெவல்ல 5வது லெவல் 6வது லெவல் 7வது லெவல் 8வது 10 இந்த 10 லெவல்ல இருக்க நபர்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா? அப்ப கம்பெனிக்குள்ளேயும் இன்கம் நிக்குது, நமக்கும் வருமானம் 2000 கொடுக்குறாங்க. இந்த 2000 ரூபாய் கொடுக்கறதுல நீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 ஜோடி 2 சைடுல ஏ சைடு பி சைடு வந்தா எப்ப 11வது லெவல்ல ஆரம்பிச்சு 12 13 கீழே டெப்த் போகும் இல்லையா? அதுல எந்த இடத்துல போனாலும் அதுக்கு கீழே, ஏன்னா இதுல எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்த 4 இந்த பாருங்க, இது 2வது லெவலு, இந்த 4வது லெவலு, இந்த 6வது லெவலு, இந்த 8வது லெவலு, இந்த 10வது லெவல். இத மட்டும் என்ன செய்யறாங்கன்னா நமக்கு பிடிக்கிறாங்க. 2000 பிடிக்கிறாங்க. இத பிடிச்சு அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்மள அப்கிரேட் பண்ணிடுறாங்க. நம்ம காசு கட்ட வேண்டியது இல்ல. நம்ம கட்ட வேண்டியது 2000 வாங்கி ப்ராடக்ட் வாங்கிட்டோம். இப்ப நம்ம கீழே டீம் போகுது. இந்த மாதிரி வரும்போது இந்த 10,000 எடுத்து என்ன பண்றாங்கன்னா, அடுத்த ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா சில்வர். சில்வருக்கு வந்து நம்மள அப்கிரேட் பண்ணிருது, சிஸ்டம் பண்ணிருது. நீங்க இந்த இதுல மட்டும் தான் இன்கம் வாங்குவீங்க. இந்த 1 3 5 7 9 இந்த இன்கம் 10,000 ரூபாய் நீங்க வாங்கியிருப்பீங்க. மீதி உள்ள 10,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ அப்கிரேட் ஆயிரும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு சில்வர் ரேங்க் அப்படின்னு போயிடும். இப்ப இந்த இடத்துல மட்டும்தான் இந்த லெவல் பைனரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும்தான் இந்த லெவல் பைனரி. இப்ப இதுல அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் லெவல் பைனரி கிடையாது. இப்ப நான் அதை சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுவும் டவுட்னா கடைசியில கேளுங்க, சரியா? இப்ப இதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இதே மாதிரி இப்ப இந்த பேல் அப்படிங்கறத எடுத்துட்டோம். இப்ப வந்து அவர் வந்து 10 லெவல் முடிச்சு ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் சில்வர் ஆகுறாரு, சரியா? சில்வர் ஆகும் போது வந்து பாத்துட்டீங்கன்னா இதே 1:1க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 1:1க்கு 4000 ரூபாய் சார். ஓகேவா? அப்ப இங்கேயும் 10 ஜோடி, இங்கிட்டு 10 ஜோடி, அங்கிட்டு 10 ஜோடி நடக்கும்போது 40,000 உங்களுக்கு வருமானமா கிடைக்கும். என்ன சார் இது எப்படி சார் அப்படின்னா சாத்தியமாகுது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை மாதிரியே இங்க கோல்டு ஆகி வந்தவங்க தான் இங்க வருவாங்க. அவங்க இங்க உள்ளவர் வந்து கோல்டு ஆகலாம், இங்க உள்ளவர் கோல்டு ஆகலாம், இங்க உள்ளவர் கோல்டு ஆகலாம், இதுல உள்ள யாருனாலும் கோல்டு ஆகலாம். அப்ப இந்த இடத்துல வந்து இங்க லெவல் பைனரி கிடையாது, இது நார்மல் பைனரி. நார்மல் பைனரி அப்படிங்கும் போது இப்ப இவர் சில்வர் ஆகிறாரு, ரைட் சைடுல உள்ள இந்த பாபுன்னு கூட வச்சுக்கிறோமே, இந்த பாபுங்கிறவரு சில்வர் ஆகுறாரு. நீங்க சில்வர் ஆனதுனால அவர் ஒரு சைடுல வந்து நிப்பாரு. முதல் நாளோ மறுநாளோ எப்பயோ ஒரு 5 நாளோ கழிச்சு அவர் வந்து நிக்கிறாரு. இப்ப இதுல வந்து உங்களுக்கு
அப்படியே தான் இருப்பாரு. ஒருவேளை அவர் உங்களுக்கு முன்னாடியே சில்வர் ஆனாலும் அவர் வெயிட்டிங்ல அங்க நிப்பாரு. அவரு முதல்ல எனக்கு முன்னாடி அவர் வந்து வேகமா டீம் கொண்டு போயிட்டாரு, அவர் சில்வர் ஆயிட்டார், நான் சில்வர் ஆகலைன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான உழைப்புக்கான ஊதியம் இங்க கிடைக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா இங்க பாபுங்கிற ஒரு சில்வர் ஆகிட்டாரு. இப்ப இந்த சைடு அதே மாதிரி இந்த டீம் இறங்கும் இல்லையா, இதுல வந்து இந்த ஏங்கிற நபர் அருண்னு வச்சுக்கோங்க. இந்த அருண் என்ன செய்யறாரு, இங்கிட்ட அதே மாதிரி சில்வர் ஆகுறாரு. அப்போ உங்களுக்கு இங்க 4000 வருது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த முதல்ல சொன்னது வேல்ல வந்து லெவல் பைனரி, இது லெவல் பைனரி கிடையாது, நார்மல் பைனரிங்கிறதுனால அடுத்தடுத்து இந்த லெக்கில் எங்கனக்குள்ள ஒருத்தர் சில்வர் ஆனாலும் இங்க ஒருத்தர் சில்வர் ஆனாலும் உங்களுக்கு இங்க 4000 ரூபாய் கிடைச்சிடும். அப்ப இதுல கீழே கீழே டெத்து கீழே போக போக எந்த இடத்துல உள்ளவர் யாரு சரி, இந்த இங்க இருந்து வந்தாலும் சரி, இங்கிட்ட இருந்து இங்க இருந்து வந்தாலும் சரி, இதுக்குள்ள இருந்து வந்தாலும் சரி, இதுக்குள்ள இருந்து வந்தாலும் சரி, எந்த சைட்ல யாரு சில்வர் ஆகியிருந்தாலும் லெப்ட்ல உள்ள பிசினஸ்க்கும் ரைட்ல உள்ள பிசினஸ்க்கு மட்டும்தான் கவுண்டிங் எடுக்கும். அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமா நமக்கு இங்க இந்த 4000ங்கிறது கிடைக்கும். இங்கேயும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நாளைக்கு 10 ஜோடிக்கு 40 ரூபாய் 40,000 சொல்றேன் இல்லையா, இங்கேயும் என்ன பண்றாங்கன்னா நீங்க முதல்ல வாங்குறது, ரெண்டாவது வாங்குறத எடுத்துடுறாங்க, மூணாவது வாங்குறத உங்களுக்கு இல்ல பேமெண்ட் வந்துடும், நாலாவது வாங்குறத உங்களுக்கு பிடித்தம் பண்ணிடுவாங்க, அஞ்சாவது வாங்குறத உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும், ஆறாவது வந்து பிடித்தம் பண்ணிடுறாங்க, ஏழாவது வந்து உங்களுக்கு இன்கம் வந்துடும், எட்டாவது பிடித்தம் பண்றாங்க, 9வது ஜோடி வரும்போது உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும், 10வதுல வரும்போது உங்களுக்கு டிடக்ஷன் ஆகிடும். இப்ப இந்த 2, 4, 6, 8, 10 இத மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். 4000 20,000 பிடிச்சு உங்களை கேக்குதா? கொஞ்சம் பிரேக் ஆகுது. திரு ஒன் மோர் டைம் ஒரே ஒரு ஓகே இப்ப சார், ஓகே ஓகே. அந்த செட்டிங் மட்டும் சொல்லுங்க. ஓகே செட்டிங் மட்டும் 5 உள்ளத பிடிச்சு உங்களுக்கு கோல்டு அப்படிங்கிற ஒரு ரேங்க கொடுத்துறாங்க. அந்த கோல்டு ரேங்க் வரும்போது உங்களுக்கு கீழே இந்த மாதிரியே வரக்கூடிய யாரெல்லாம் சில்வர் முடிச்சவங்க அடுத்து என்ன செய்வாங்க, கோல்டா மாறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க யாரெல்லாம் கோல்டா வாராங்களோ அப்படி கோல்டா இந்த ஜோடியில இணையும் போது உங்களுக்கு இங்க எவ்வளவு வருது அப்படின்னா 8000 ரூபாய் சார். நல்லா தெரியுதா பாருங்க, ஒரு ஜோடிக்கு 8000 ரூபாய். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 10 ஜோடிக்கு உங்களுக்கு 80,000 ரூபாய் வரை இன்கம் இருக்கு சார். இது சாத்தியமானா வாங்குறாங்க, வாங்கிட்டு இருக்காங்க வடக்கு உள்ளவங்க எல்லாம். நம்ம வந்து இப்பதான் இங்க நம்ம வந்திருக்கு, நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் சீக்கிரம் இதே மாதிரி நம்மளும் வாங்குவோம், சரியா? அப்ப இந்த மாதிரி வாங்கும்போது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரியே தான் இந்த கோல்டுலயும் உங்களுக்கு 1, 3, 5, 7, 9 இது மட்டும் உங்களுக்கு வந்து இதுலயும் அதே மாதிரி இந்த ஜோடிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த அதாவது 1வது ஜோடி, 3வது ஜோடி, 5வது ஜோடி, 7வது ஜோடி, 9வது ஜோடி இது மட்டும் நமக்கு பேமெண்டா வந்துடும். எவ்வளவு வரும்? இப்ப நீங்க 8000னா அது 40,000 உங்களுக்கு இன்கமா வந்துடும். மீதி உள்ள 40,000 என்ன பண்றாங்க, அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு அப்கிரேட் பண்றாங்க. அப்படி அப்கிரேட் பண்ணும்போது நீங்க இங்க என்ன ஆயிடுறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரேங்க் வந்து கோல்டுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் அப்படிங்கிற ரேங்க் நீங்க மாறிடுறீங்க, சரியா? இங்க பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாறிடுறீங்க. பிளாட்டினமா நீங்க மாறும்போது யாரெல்லாம் கோல்டுல இருந்து பிளாட்டினத்துக்கு வருவாங்க இல்லையா, நம்ம செஞ்ச மாதிரியே நம்ம பண்ண மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த 8000 அப்படிங்கிறது 16,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். என்ன சார் சொல்றீங்க, ஒரு ஜோடிக்கு 16,000 அப்படின்னா கொடுக்க முடியும் கம்பெனி. அதை நான் எல்லாமே ரெண்டாவது நான் உங்களுக்கு விவரம் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 ஜோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா 1,60,000 வரை நம்ம இன்கம் எடுக்க முடியும். இந்த இன்கம் எல்லாமே வந்து நமக்கு நம்ம வித்ராவை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த கம்பெனியில வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்டோ வித்ராவல் தான். குறைஞ்சபட்சம் வந்து 3,000 ரூபாய்க்கு மேல இருந்தாலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்க சார், நம்ம ஒரு ஜோடி முத நான் எடுத்திருக்கேன், எனக்கு அதை வந்து எனக்கு அப்ப வராதா, நான் வெயிட் பண்ணி தான் வாங்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அதை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்க பேசுறீங்க, ஐடி போடுறீங்க, அவங்க கிட்ட 2,000 ரூபாய் வாங்கிக்கோங்க, 400 ரூபாய் மட்டும் கம்பெனிக்கு அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா உங்ககிட்ட இருக்க 1,600 இந்த 400 சேர்ந்துடும் இல்லையா, அதை பின்னா நீங்க கன்வெர்ட் பண்ணி அதுக்கு நாங்க வந்து சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு தனியா டெக்னிக்கல் செக்ஷன் சொல்லி எடுப்போம்.
அதுல நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்க வந்து பண்ணும்போது நீங்க ஒருத்தர் ஜாயின் பண்றதுக்கு 2000 உங்க கைக்கு வந்துருச்சு. அதுல 400 மட்டும் உள்ள அனுப்பி நீங்க அங்க ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வசதியும் இங்க இருக்கு. சரியா? அப்படி பண்ணும்போது அப்ப உங்களுக்கான தொகை உங்க கைக்கு வந்துருச்சு. 400 மட்டும் தான் உள்ள குடுத்துருக்கீங்க. ஒருத்தருக்கு ஐடி போட்டு குடுத்துட்டீங்க. அப்ப எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த மாதிரியும் இங்க நம்ம பண்ண முடியும். இல்ல சார் நான் 2 ஜோடி வந்த பிறகு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா, 1வது ஜோடி, 3வது ஜோடி வந்தது நீங்க அழகா உங்களுக்கு வந்து 3200ங்கிறது காலையில கண் விழித்து நீங்க பார்க்க 8 மணி 9 மணி 8 9 வரை கூட இன்ன வரைக்கும் வந்ததில்ல. அதுக்கு முன்னாடியே வந்துருது. காலையில 8 மணிக்குள்ள வந்து பேமெண்ட் வந்துருது. நான் ஒரு 10 மணி கூட வச்சுக்கங்க. அதுக்குள்ள வந்து பேமெண்ட் வந்து நமக்கு வந்துருது. அதனால இன்னைக்கு நம்ம நடக்கக்கூடிய இதுக்கு நாளைக்கு காலையிலேயே நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்துரும். 2 ஜோடிக்கு 3200 அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து ரூ. 2000 என்ன சார் 3200 அப்படின்னா, 20% வந்து பார்த்துட்டீங்கன்னா பிடித்தம் பண்றாங்க. 20%ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் சார்ஜ், டிடிஎஸ், அடுத்து வந்து சர்வீஸ் சார்ஜ். இதெல்லாம் சேர்த்து தான் பிடிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து அவங்க நமக்கு அனுப்புறாங்க இல்லையா? அதற்கும் கொரியர் சார்ஜ்ங்கிறத அவங்க வாங்குறது இல்ல. நம்ம வந்து நம்ம 5 பொருளோ, இல்ல 3 பொருள் குறைஞ்சபட்சம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அட்ரஸ் குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஐடிக்குள்ள இருக்கக்கூடியதுக்கு யார் யாருக்கு நம்ம பின் வாங்கி குடுத்துருக்கோமோ, அவங்களுக்கெல்லாம் இந்த பின் இந்த இத்தனை பின் வாங்கியிருக்கேன். இவங்களுக்கு இந்த ஐடிக்கு எனக்கு அட்ரஸ் அனுப்பி, உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர் அனுப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த மாதிரி தான் வந்து இப்ப நெறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி தான் இந்த விஷயத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அடுத்து வந்து சார் பிரேக் ஆகுது சார். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிடித்த மணி பிளாட்டினத்துக்கு அடுத்து ரிப்பீட் வந்து பண்ணுங்க. பாத்தீங்கன்னா டைமண்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு காமிக்கிறேன். இப்ப இங்க வந்து டைமண்ட் ஆகும்போது உங்களுக்கு இங்க உள்ள இன்கம் எவ்வளவு வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க 32,000 ரூபாய் ஒரு ஜோடி. அப்ப 10 ஜோடிக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பிளஸ் 10க்கு வந்து பாத்தீங்கன்னா 3,20,000 எப்படின்னு பாருங்க. எவ்வளவு தொகை எவ்வளவுன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பேர் கமிஷன் இது மாதிரி தான் இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஜோடி. இந்த 10 ஜோடியில இந்த ஜோடி லெஸ் ஆயிரும், இந்த ஜோடி லெஸ் ஆயிரும், இந்த ஜோடி லெஸ் ஆயிரும், இந்த ஜோடி லெஸ் ஆயிரும், இந்த ஜோடி லெஸ் ஆயிரும். அதே மாதிரி இதுல உள்ளது இதுக்கெல்லாம் உங்களுக்கு பேமெண்ட் உங்களுடைய இதுக்கு வந்துரும், வாலெட்டுக்கு வந்துரும். அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு தொகை இருக்கு. இப்ப உங்களுக்கு இங்க வந்து தொகையே கூடுதல். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். அப்ப இங்க ஒரு ஜோடி 32,000ங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் பிடிச்சது போக மிச்சம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்துரும். ஃபர்ஸ்ட் பேஸ் நம்ம பேல்ல மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பார்க்கணும். சில்வருக்கு வந்துட்டோம்னா தான் ஒரு ஜோடிக்கு 4,000 போது ஏன் டெய்லி பே அவுட் வந்துகிட்டே தானே இருக்கும். யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப இங்க இந்த மாதிரி 34,000 இந்த மாதிரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த 32,000 சாரி 32,000 32,000ங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு ஜோடியிலையும் வந்துகிட்டே இருக்கும். இப்ப இதுலயும் அதே மாதிரி பிடிக்கிறாங்க இல்லையா? இங்க 32,000 பிடிப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்கிற தொகை 5 மடங்கு இருக்கு இல்லையா? ஒரு 1,60,60,000 ரூபாய் இருக்கு இல்லையா? அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நமக்கு அப்கிரேடுக்கு எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல அடுத்த இதே மாதிரி தான் எல்லா லெவலுமே. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம அடுத்து வந்து டைமண்டுக்கு அடுத்து எங்க போறோம்? கிரவுண்ட் போறோம். இங்க கிரவுண்ட் போகும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 64,000 ரூபாய் 1:1க்கு. இங்க என்ன ஆகி போகுதுன்னா 6,40,000 ரூபாய். சரியா? அப்ப எல்லாத்துலயுமே நான் என்ன சொல்றேன், முதல்ல நீங்க பேர்ல வாரீங்க. அங்க நீங்க 10 ஜோடி முடிச்சதுமே சில்வர் ஆகுறீங்க. இந்த சில்வர் ஆன உடனே சில்வர்லயும் உங்களுக்கு இன்கம் வரும். பேல்ல 11வது லெவல், 12வது லெவல், 13வது லெவல்னு போய்கிட்டு இருக்கும். அங்கேயும் கீழ டீம் நடக்கும். ஏன்னா முதல்ல அங்க இருந்தா நம்ம எல்லாரும் இங்க வாரோம். அங்கேயும் நடக்கும். அங்கேயும் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இதே மாதிரி இந்த கிரவுண்ட்ல எப்படி கிடைச்சிச்சு இது 6,40,000 ரூபாய். இதே மாதிரி இதுலயும் பிடித்தம் பண்றது கிடையாது இங்க. இது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இங்கேயும் 10 பேர். இங்க வந்து எந்த இதுவும் பிடித்தம் உங்களுக்கு இதோட முடிஞ்சு. இந்த 64,000க்கு பிறகு உங்களுக்கு பிடித்தம் எதுவும் கிடையாது. இதோட முடியுது. இப்ப அதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. பேல்ல வந்து உங்களுக்கு எப்பயும் போல கிடைச்சது
இங்கேயும் கிடைக்குது 2000 ரூபாய். சரியா? அடுத்து கோல்டுல வந்து பாத்துட்டீங்கன்னா சாரி சில்வர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா 4000 ரூபாய். இது டோட்டல் நீங்களே போட்டு பாத்துக்கோங்க. ஒரு நோட்ல கூட போட்டு டோட்டல் போட்டு பாருங்க. அடுத்து கோல்டு போடும்போது 8000 ரூபாய். அடுத்து பிளாட்டினத்துக்கு 16,000 ரூபாய். அடுத்து டைமண்டுக்கு வந்து 32,000 ரூபாய். அடுத்து கிரவுனுக்கு வந்து 64,000 ரூபாய். இது எல்லாமே இதே மாதிரி ஒரே நாளைக்கு உங்களுக்கு நடந்தாலும் எல்லா இன்கமும் உங்களுக்கு வரும். வேல்ல உள்ளது வந்துருச்சு எனக்கு, அப்ப அதுல இருந்து நான் இந்த ரேங்க் வந்துட்டேனே, அப்ப எனக்கு சில்வர்ல உள்ளது மட்டும் தான் வருமா, இல்ல நான் கோல்டு ஆயிட்டேனே அப்ப எனக்கு சில்வர் இன்கம் வருமா, பிளாட்டினம் ஆயிட்டேனே அப்ப கோல்டு இன்கம் எனக்கு வராதா அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. எல்லா இன்கமுமே கம்பெனி உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்க வந்து நீங்க இந்த இதுல நல்லா பாத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு பான் கார்டுக்கு 3 ஐடி போடலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். மட்டும்தான் நம்ம வந்து 2000 ரூபாய் செலுத்துறோம். செலுத்திட்டு சில்வர் ஆகும்போது நமக்கு எவ்வளவு பிடிக்கிறாங்க? 10,000 ரூபாய் பிடிக்கிறாங்க. இந்த 10,000 ரூபாங்கிறது அடுத்து வந்து நமக்கு கீழே வந்து சில்வர் 2 பேரும் சேரும்போது 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். அப்ப 30,000த்துக்கு நமக்கு கொடுக்கக்கூடியது எவ்வளவு? 4,000 ரூபாய் தான் நமக்கு சில்வர்ல கொடுக்குறாங்க. அப்ப இந்த கம்பெனிக்கு லாபம் இருக்கா இல்லையா? ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, இதே மாதிரிதான் ஒவ்வொன்றையும் நீங்க கணக்கு போட்டுக்கலாம். இப்ப அதுக்கு அடுத்ததுல இதுல சில்வர்ல பிடிச்ச மாதிரி இதுல எவ்வளவு பிடிக்கிறாங்க? 20,000. அப்ப கம்பெனிக்கு எவ்வளவு போகுது? 60,000. 60,000த்துல நமக்கு கொடுக்கறது எவ்வளவு? 8,000. அப்ப கம்பெனிக்கு லாபம் இருக்கா இல்லையா? அப்ப இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா நிக்குமா இல்லையா? ஏன் இந்த கம்பெனி வந்து ஒரு பொன் விட்டை முட்டை போடுற ஒரு வாத்து வளர்க்குறாரு ஒருத்தர் அப்படின்னா அதை ஏன் உடனே அடிச்சு கொள்ள போறாரு? டெய்லி முட்டை போடுதுன்னா அவருக்கு லாபம் தானே. அது மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்தளவுல ப்ராடக்டா இருக்கட்டும் நம்ம கைக்கு வந்துருது. அப்ப நமக்கு எந்த வகை நஷ்டமும் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப இதுல பிடித்த முகை எவ்வளவு வருது எவ்வளவு நிக்குதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த கால்குலேஷன் நீங்க போட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி கண்டிப்பாக நிக்கும். வேல்ல வந்து பாத்தீங்கன்னா 10 ஜோடிக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி வேல்ல இறங்கும் போது 1024 பேர் வருவாங்க. ஆனா ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கிறது எவ்வளவு? 20,000 தான் கொடுக்குறாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் வந்து 2,000ல இருந்து 20,000 தான் கொடுக்குறாங்க. அப்ப எவ்வளவு இன்கம் அங்க நிக்கும் உள்ளேயே. அப்ப இது பூரா கம்பெனில நிக்கும் போது அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து கொடுக்கறதுலயும் பிடித்த பண்ணி உள்ள நிக்கும் போது கம்பெனி எந்த காலத்திலையும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல, நமக்கும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்க நீங்க பான் கார்டை உள்ள வந்து ப்ரொஃபைல்ல அப்லோட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. பேங்க் டீடைல்ஸ் பதிவு பண்ற நேரம் பான் நம்பர் நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி பான் கார்டை உள்ள நீங்க அப்லோட் பண்ணணும். ஒருத்தர் ஒரு ஐடிக்கு போட்டுக்கலாம். ஒரு பான் கார்டுக்கு 3 ஐடி நீங்க போட்டுக்கலாம். இது போக இங்க வந்து டீம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது இப்ப நான் சொன்ன 3 ஐடி, ஒரு பான் கார்டுக்கு 3 ஐடி. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அட்மின் சார்ஜ் 20% பிடிச்சது போக உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். மினிமம் வித்ராவல் அப்படிங்கிறது 3,000 ரூபாய்க்கு மேல இருக்கிறது உங்களுக்கு வரும். அப்ப நம்ம இந்த சில்வர்ல நம்ம சில்வருக்கு மாறுற வரை மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தெரியும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யார் எங்க இருந்து சில்வர்ல வராங்கன்னே நமக்கு தெரியாது. கீழே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா அவங்கள நம்ம சில்வரா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணா போதும். அந்த டீமுக்கு நம்ம இப்ப எப்படி பிரசன்டேஷன் பண்றோமோ இது மாதிரி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு டீம் எடுக்க வச்சா போதும். இந்த சப்போர்ட் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில ஒவ்வொருத்தருமே வந்து இந்த லெவல் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். எல்லாரும் வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும். இங்க R2 மாற்றுங்கிறது ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இதுல இப்ப வர நான் இந்த இதெல்லாம் முடிச்சிட்டேன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் முதல்ல சொல்லிட்டேன். வேல்ல ஒரு இன்கம், சில்வரு, கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், கிரவுன். இது இல்லாம அவார்டு அண்ட் ரிவார்டும் கொடுக்குறாங்க, ராயல்டி இன்கமும் கொடுக்குறாங்க. இந்த ராயல்டி இன்கமுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல வந்து நமக்கு கீழே 1000 ஜோடி மேட்ச் ஆகியிருந்தால் நமக்கு வந்து ராயல்டி இன்கம் வீக்லி வந்து பாத்தீங்கன்னா
நமக்கு முதல் வாரத்துல மாதத்துல முதல் வாரத்துல நமக்கு அந்த பேமெண்ட் வரும். எப்படி கொடுக்குறாங்கன்னா 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் வேலை ஆகுறாங்களோ அந்த பிசினஸ்ல நடந்ததை கணக்கு பண்ணி பிரிச்சு கொடுக்குறாங்க. அது எவ்வளவு நாளும் வரலாம். அதை இல்லாம பிரான்சிசி அப்படின்னு நம்ம இங்க எடுக்க முடியும். அப்படி எடுக்கிறது எவ்வளவுன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா 20 பின்னு நீங்க வாங்குனீங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நான் அதை சொல்லிடுறேன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு கீழே டீம் நல்லா வளர்ச்சி ஆகுது. அப்ப உங்கள்ட்ட பின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து என்ன செய்யலாம், கம்பெனிக்கு 20 பின்னுக்கு உள்ள காசை நீங்க அனுப்புறீங்க. அப்ப எவ்வளவு அனுப்புவீங்க? 40,000 அனுப்புவீங்க. இந்த 40,000க்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா 50 ரூபா ஒரு பின்னுக்கு குறைக்கிறாங்க. 50 ரூபா வந்து லெஸ் பண்ணிட்டா உங்களுக்கு 39 ரூபா 39,000 தான் நீங்க வந்து செலுத்த வேண்டியது இருக்கும். இதுக்கான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு உங்களுடைய விலாசத்துக்கு வந்துடும். இதை நீங்களே வந்து யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை சார் எனக்கு வந்து 70 பின்னு தர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 70 பின்னு நீங்க வாங்கிக்கலாம். இந்த 70 பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 பின்னு 50 பின்னு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? இந்த மாதிரி பிரான்சிஸும் இந்த டிஸ்கவுண்ட்ல இந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. இதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி லீகல் கம்பெனி தான். அதற்கான எல்லாமே வெப்சைட்ல இருக்குது. நீங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ள நீங்க இதுல ஐடி போட்டு உள்ள வந்ததுமே நீங்க கீழே போய் பாத்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து நமக்கு வந்து இது உள்ள வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் இருக்கு. அதுல நீங்க வந்து நம்மளுடைய லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுள்லையும் போய் நீங்க ஆர்ட் மார்ட் அப்படின்னு போட்டீங்கனாலே வந்துடும். இதுல உள்ள விஷயங்கள் எப்ப நடந்துச்சு, என்ன ஏது, இவருடைய கம்பெனி எம்டி யார், என்ன ஏது எல்லா விஷயமே நீங்க ஏஜிட்டு நாங்க தெரிஞ்சுக்கிற முடியும்.